இந்த ஸ்கேல்பிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். 3 மினிட்ஸ் சார்ட்டில் EMA 22 33 வச்சுருக்கேன். 22 வந்து ப்ளூ கலர் லைனு, 33 வந்து ரெட் கலர் லைனு. ஸோ இப்போது ஸ்வீப் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல பாருங்கள், சென்செக்ஸ்லேயும் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு என்ட்ரி போகலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரிஜெக்ட் ஆக போகுது ப்ரைஸு. இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க, என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸு. நல்லாவே வந்து இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். இப்போ சென்செக்ஸ் 3 மினிட்ஸில் நம்ம ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ 550 எடுத்துருக்குறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ பாருங்க ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஆப்ஷன் சார்ட் எப்படி காட்டுறாங்க ஸ்பாட்டில், இதில் ஆப்ஷனில் எப்படி இருக்கு பாருங்க. ஆப்ஷனில் வந்து கீழே வந்துட்டு இருக்கு, இங்கே மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு புஷ்அப் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்கேல்பிங் 3 மினிட்ஸில் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இன்னும் மொமெண்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். $592, $94. ஸோ ரிவர்சல் ஆகுது. இங்கே கேண்டில் ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்குது. ஸோ டச் பண்ணிட்டாங்க, நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இதுக்கப்புறம் மொமெண்டம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த லெவலில் நம்ம எக்ஸிட் ஆகிடலாம்.